மெட்டுக்கல் முனியப்பசாமி நல்ல உத்தரவை தந்திருக்கிறார் என்று நம்பிய வீரப்பனார் லீவரில் கையை வைத்து குறிபார்த்து கண்ணை சோராத வகையில் மூடாத வகையில் தயாராகி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் சேத்துக்குழி கோவிந்தன் ஜீப் பாறையின் மீது வந்து மோதி நிறுத்தப்படுகிறது. ஜீப்பிற்குள் இருந்த ஒரு சில பேர் கீழே இறங்கி பாறையை தூக்குகிறார்கள். வீரப்பனார் படை குண்டுமலையை பொழுகிறது. ஜீப்பை ஓட்டி வந்த ராமலிங்கு அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போகிறார். பக்கத்தில் இருந்த தினேஷுக்கு அதிபயங்கரமான துப்பாக்கி சூடு. ஜெகநாதன் டிரைவருக்கும் ராமலிங்கத்திற்கும் தினேஷிற்கும் இடையிலே குறுகி நின்று கொண்டு வந்து கொண்டிருக்கிற போதுதான் ஜெகநாதனுக்கு தோட்டா அடிக்கிறது. கிருஷ்ணராஜ் பலத்த காயமுறுகிறார்கள். 4 பேர் துடிதுடித்து இறக்கிறார்கள். 5 பேர் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேர சண்டை 7 நிமிடங்கள் நீடித்தது. மயக்க நிலையில் கிடக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன நடந்தது என்றே தெரியாமல் குண்டடி பெற்றவர்கள் செத்ததைப் போல நடித்தார்கள். வீரப்பனார் படை எழுந்து பார்த்தது எந்த சத்தமும் இல்லை. கிழக்கு பகுதியை நோக்கி கோவிந்தன் கூப்பிடுகிறார். காமராஜ் பேட்டை கோவிந்தன். அனைவரும் அந்த மெட்டுக்கல் முனியப்பசாமி திருத்தலத்திற்கு மேலே ஊர்ந்தவாறு சென்று கீழே இறங்கி அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறார்கள்.